தோழமைகளுக்கு பிருந்தாவல்லவனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் அனுமதி என்ற கதையினை கேட்கலாம். ராமதுரைக்கு தன் மகன் பாலாஜிக்கு வேலை கிடைக்காதது மிகுந்த கவலையாக இருந்தது. அன்று அபிராமி அந்தாதியின் நூல் பயனில் தேடி தேடி பார்த்தார். நல் வித்தையும் ஞானமும் பெற பிரிந்தவர் ஒன்று சேர அகால மரணமும் துர்மரணமும் உண்டாதிருக்க என்று 100 பலன்கள் போட்டிருந்தாலும் பிள்ளைக்கு வேலை கிடைக்க தோதாக எந்த பாட்டுமே இல்லை. அபிராமி பட்டர் காலத்தில் வேலை கிடைப்பது அத்தனை கஷ்டமில்லை போலும் என்று அவருக்கு தோன்றியது. வேலை கிடைத்தால்தான் கல்யாணம் பண்ண முடியும். ஆனால் கல்யாணத்திற்கு அபிராமி அந்தாதியில் நல்ல பாடல் உள்ளது. திங்கட் பசுவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க என்று. ஆனால் வேலை கிடைக்க வேண்டுமே. போன வருடம் பல கம்பெனிகளுக்கு மனு போட்டு அனுமதி பரீட்சை எழுதினான். எதிலும் கிடைக்கவில்லை. சிரத்தையுடன் படிக்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. அதை கேட்கவும் இவருக்கு தயக்கமாக இருக்கிறது. கோபக்காரன். சண்டை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு ஓடிப்போய்விட்டார். என்ன செய்வது? ஒரே பையன். இப்போ ராமதுரை பாலாஜி கிட்ட பேசுகிறாரு. பாலாஜி, இந்த வருஷம் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிறேன். அவன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை விரக்தியுடன் பார்த்து கொண்டு, என்னப்பா இத்தனை வருஷம் படித்து பாஸ் பண்ணி மறுபடியும் வேலைக்கு போக பறிச்சேன்னா போர் அடிச்சிருச்சுப்பா என்றான். இப்போது பாலாஜியோட அம்மா கேட்குறாங்க, பின்ன என்னதான் செய்கிறதா உத்தேசம்? நான் உங்களுக்கு பாரமாக இருக்கனா? இது பாலாஜி. இல்லை, இருந்தாலும் படிப்பு முடித்து 2 வருஷம் ஆச்சு இல்லையா? அம்மா, வேலை, கல்யாணம், பிள்ளை பெற்றுக்கிறது, இதுதானா வாழ்க்கையோட குறிக்கோள்? இது பாலாஜி. வேற ஏதாவது இருந்தா சொல்லு. சாமியாரா போகணுன்றியா? இது அம்மா. சொல்கிறேன் அப்படின்னு பாலாஜி விரோதமாக சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். நீ சும்மா இரு என்று ராமதுரை தன் மனைவியை பார்த்து சத்தம் போடுறாரு. இந்த வருஷம் அவனை பாரத் கம்பெனி பரீட்சை எழுத சொல்கிறதுக்கே பெரிய போராட்டமாக போயிடுச்சு ராமதுரைக்கு. பாலாஜி இப்படி சொன்னான், எனக்கு அந்த பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ண தெம்பு இல்லைப்பா, ரொம்ப டஃப்பாக இருக்குது. போன வருஷம் எழுதுனேனே, ஒரே மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருக்கான். அதில் எல்லாமே சரி போல் இருக்குது. ரொம்ப கஷ்டமான பரீட்சை. பேப்பர் செட் பண்ணுறவன் எல்லாம் இதுக்கு முந்தி யமலோகத்தில் சித்திரவாத டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பான் போலப்பா இப்படின்னு பாலாஜி சொன்னப்போ, இன்னும் ஒரு முறை கொஞ்சம் எழுதி பாரேன், கொஞ்சம் எஃபர்ட் ப்ளீஸ் அப்படின்னு ராமதுரை சொன்னார். அதுக்கு பாலாஜியோட அம்மா சொல்கிறாங்க, ரமேஷ்லாம் எழுதி பாஸ் பண்ணலை அப்படின்னு. ரமேஷ் பாலாஜி அம்மாவோட தம்பி பையன். இப்போ பாலாஜி சொல்கிறான், அம்மா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ரமேஷ் வேற நான் வேறன்னு அப்படின்னு சொல்கிறான். இப்போ ராமதுரை சொல்கிறாரு, நீ உள்ளே போறியா இல்லையா அப்படின்னு தான் மனைவியை உள்ளே அனுப்பிடுறாரு. எல்லாரும் சேர்ந்து என்னையவே அதட்டுங்கோ அப்படின்னு கோபமாக அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. பாலாஜி சொல்கிறான், ட்ரை பண்ணுறேன்ப்பா, எனக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம் அப்படின்னு. ராமதுரைக்கு பாலாஜியை பார்க்க உண்மையிலே பரிதாபமாக இருக்குது. 8 செமஸ்டர், ஏறக்குறைய 80 பேப்பர் எழுதி களைத்து அழுத்து மறுபடியும் பரீட்சை என்றால் எத்தனை அலுப்பாக இருக்கும். எத்தனை போட்டி, ஒரு வேலைக்கு எத்தனை விண்ணப்பங்கள். இப்போது ராமதுரையை ஆஃபீஸில் பார்க்குறதுக்கு விஷ்ணுமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. வந்தவர் ஒரு கூடை ஆப்பிளையும் ஒரு பென்சில் செட்டையும் மேஜை மேலே வைக்கிறாரு. அதை வச்சப்பையே ராமதுரை உஷாராகிறாரு. இப்போ அந்த விஷ்ணுமூர்த்தி மேற்கொண்டு ராமதுரையை பார்த்து சொல்கிறாரு, அதாவது அவரோட மேலதிகாரிக்கு கோரமங்கலால் ஒரு சைட் அலாட் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் லெட்டராக வரல. விசாரித்ததில் ஏதோ பேமெண்ட் டிஃபால்ட் இருக்கிறதுனால அலாட்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த மனு ராமதுரையோட டேபிளுக்கு வந்திருக்கு. அதை கொஞ்சம் கவனித்து கொடுக்கணும். அப்படி நீங்கள் அதை கவனித்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராமதுரை மிக கோபமாகி சொல்கிறாரு, யாரை பார்த்து லஞ்சம் கொடுக்கலான்னு வரீங்க? நான் என்னோட 25 வருஷ உழைப்பில் என் வீட்டுக்கு இந்த ஆஃபீஸ்லேருந்து ஒரு குண்டூசி கூட எடுத்துகிட்டு போனது கிடையாது தெரியுமா அப்படின்னு சத்தமாக கேட்குறாரு. இப்போது விஷ்ணுமூர்த்தி தனிவான குரலில் சொல்கிறாரு, சார் கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. லஞ்சம்னு எடுத்துக்க வேணாம், ஒரு பரஸ்பர உதவி கன்சிடரேஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொண்டு தொடர்ந்து சொல்கிறாரு, என்னோட மேலதிகாரி பாரத்தில் பெரிய ஆஃபீஸர். உங்கள் பையன் கூட பாரத்தில் இன்ஜினியரிங்க்கு என்ட்ரன்ஸ் பரீட்சை எழுதுறதா கேள்விப்பட்டேன். நீங்கள் சரின்னு சொன்னால் கொஷின் பேப்பரை நான் கொடுக்குறேன், எங்களுக்கு நீங்கள் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போது ராமதுரையோட கை நடுங்குது. அதை கவனித்த விஷ்ணுமூர்த்தி தொடர்ந்து சொல்கிறாரு, பரீட்சையெல்லாம் முடிஞ்ச பிறகு அலாட்மெண்ட் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ராமதுரை முடியாது, நத்திங் டூயிங் அப்படின்னு சொன்னாலும் அத்தனை கடுமையாக சொல்லலை. சார் பாருங்க, உங்களால் முடிஞ்சால் சரி, இல்லை இன்னும் மேலே போகணுன்னாலும் சரி அப்படின்னு சொல்கிறாரு விஷ்ணுமூர்த்தி. ராமதுரை சொல்கிறாரு, அதெல்லாம் எதையும் ப்ராமிஸ் பண்ண முடியாது, முதல்ல நான் கேஸ் ஷீட்டை பார்க்கணும். நல்லா பாருங்க ராமதுரை, மை ஆஃபீஸர் இஸ் வெரி ஓப்பன். ஒரே ஒரு பேப்பர் தான் வெளியில் வரும், வேறு யாருக்கும் கிடைக்காது. இட்ஸ் அ ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு விஷ்ணுமூர்த்தி சொல்கிறாரு. மேற்கொண்டு சொல்கிறாரு, திங்கக்கிழமைக்குள்ளே யோசிச்சு வைங்கோ, சண்டே வீட்டில் தான் இருப்பேன், ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டையும் கொடுக்குறாரு. பரீட்சை 10ஆம் தேதி, ஒரு 4 நாளாவது டைம் வேணும்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ ராமதுரை ஃபைல் எடுத்து பார்க்குறாரு, பேமெண்ட் டிஃபால்ட் ஆகிருக்கு. பேமெண்ட் டிஃபால்ட் இல்லைன்னு சொல்லி இவர் ஒரு சான்றிதழ் கொடுத்தாருன்னா அவங்களுக்கு அந்த இடம் அலாட் ஆயிரும். முதல் தவணையெல்லாம் கரெக்டாக கட்டியிருக்காங்க, நடுவில் தான் ஒரு 3 முறை தடைப்பட்டு அலாட்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. போன வருஷம் இதே மாதிரி ஒரு கேஸில் பார்ட்டி தான் வெளிநாடு போயிருக்கதா சொல்லி அந்த விதிவிலக்கு கொடுத்தது இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அதே மாதிரி கூட இவங்களுக்கும் பண்ணிடலாம், ஆனால் இது தப்பு இல்லையா அப்படின்னு மனசு உறுத்துது. இன்னைக்கு தேதிக்கு அந்த சைட்டோட மதிப்பு ரொம்ப அதிகம், ஏலத்தில் போனால் கிட்டத்தட்ட 8 லட்சம் வரும். அரசாங்கத்துக்கு இந்த இழப்பை ஏற்படுத்தணுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போது அவர் தனக்குத்தானே இப்படி சொல்லிக்கிறாரு, இந்த இலாக்காவுக்கு 25 வருஷம் உழைச்சதுக்கு ஒரு சின்ன சலுகை எடுத்துக்கிறது மாதிரி தானே இது. எத்தனை பேர் கொள்ளையடிக்கிறாங்க, 1000 கோடி 2000 கோடின்லாம். ஸ்டாக் ஊழலில் பேங்க் மேலதிகாரிகளை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்படியெல்லாமா இது, ஏதோ ஒரு சின்ன விதிவிலக்கு பண்ணி ஒரு அலாட்மெண்ட் வட்டியோடு கட்டிவிட சொல்லி வீட்டு மனையை கொடுக்க போகிறேன். இதில் பெருசாக என்ன நட்டம் வந்துட போது, இதுக்கு பிரதியுபகாரமாக அவங்க ஒரு கேள்வித்தாளை கொடுக்க போகிறாங்க, அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிக்கிறாரு. வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த தன் மனைவி லக்ஷ்மி கிட்ட சொல்கிறாரு. பேசாமல் செஞ்சிடுங்கோ, என்ன பணமாக காசா, இவனுக்கும் ஸ்திரமாக வேலை கிடச்சிரும், கிடச்சா கல்யாணத்துக்கு பொன் கொடுக்க காத்துன்னு இருக்கா, நம்ம கஷ்டம் கவலையெல்லாம் தீர்ந்து போயிடும், இவனும் என்னை தொந்தரவு பண்ணுறதை நிறுத்திடுவான் அப்படின்னு. தொந்தரவு பண்ணுறானா அப்படின்னு ராமதுரை கேட்குறாரு. எதை கேட்டாலும் எதிர்த்து பேசுகிறான், உங்கள் பிள்ளை இன்னைக்கு என்னை அடிக்கவே வந்துட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கொண்டு தொடர்ந்து சொல்கிறாங்க, தினப்படிக்கு 20 ரூபாயை கொண்டாங்கிறான், எதுக்குடான்னு கேட்டால் நீ யார் கேட்குறதுக்கு, அப்பா சம்பாதிக்கிறாரு அப்படின்றான். முரடே, எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது அப்படின்னு புலம்புறாங்க. புலம்பாத முதல்ல பையனை பற்றி புகார் சொல்கிறதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு ராமதுரை சொல்கிறாரு. 24 மணி நேரமும் வீட்டில் இருக்கிறது நான் தானே, நீங்கள் வெளியில் போயிடுறீங்க, அவனை தட்டி கேட்கவும் மாட்டீங்க, தட்டி கேட்குறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும்ல, அது உங்ககிட்ட இருந்தால் தானே அப்படின்னு மனைவி கோபமாக சொல்கிறாங்க. பாலாஜி வர்ற வரைக்கும் ராமதுரை ஹால்லையே காத்துட்ருக்காரு. பாலாஜி வந்த உடனே அவன்கிட்ட இருந்து ஒரு காட்டமான சிகரெட் வாசனை வருது. இப்போ ராமதுரை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, சிகரெட்டோடு தொலைது, ட்ரக்கு அது இதுன்னு எதுவும் இல்லாமல் அப்படின்னு. பாலாஜி கிட்ட பரீட்சையை பற்றி விசாரிக்கிறாரு. பாலாஜி சொல்கிறான், ரொம்ப கஷ்டமாக இந்த வருஷம் இருக்கும் போலப்பா, எனக்கு என்னமோ சான்ஸ் இருக்குன்னே தோணலை அப்படின்னு. அப்போது ராமதுரை சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சவர் பாரத்தில் ஆஃபீஸராக இருக்கார், அவர் கொஞ்சம் குறிப்புகள் தர்றேன்னு சொல்கிறாரு, நீ வேணால் அதை வச்சு தயார் பண்ணி பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாரு. ஓ தாராளமாப்பா, நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் பாலாஜி. அதெல்லாம் வேண்டாம், அவரே என்னை பார்க்க வருவார், வந்த உடனே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ராமதுரை சொல்கிறாரு. மேற்கொண்டு பாலாஜி அம்மாவை எதிர்த்து பேசுகிறத பற்றி விசாரித்தப்போ பாலாஜி சொல்கிறான், அப்பா எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு முறையும் பணம் கொடுக்குறப்போ என்னை பிச்சைக்காரன் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறான், மேற்கொண்டு ரமேஷோட என்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் விஷ்ணுமூர்த்தி இவங்களோட வீட்டுக்கே வராரு. ஒரு கூட ஆப்பிளை எடுத்து மேஜை மேலே வைக்கிறாரு. என்ன சார் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேஸ் ஷீட்டை பார்த்தேன், ஒரு வருஷம் வெளிநாடு போயிருந்ததால் பணம் கட்ட முடியலைன்னு மனுவை மாற்றி கொடுத்துருங்கோ, அலாட்மெண்ட்டை ரெஸ்டோர் பண்ணித்தரேன் அப்படின்னு ராமதுரை சொல்கிறாரு. இப்போது விஷ்ணுமூர்த்தி பிரில்லியன்ட், வெரி குட் சார், அப்போ காரியம் முடிஞ்சாப்புல தான் அப்படின்னு குதிக்கிறாரு. ஆமாம், அப்புறம் அப்படின்னு ராமதுரை இழுக்கிறாரு.
பரீட்சை பேப்பர் தானே, இந்தாங்க அப்படின்னு சொல்லி தன் கைப்பையை துளாவி ஒரு காகித உரையை எடுத்து கொடுக்குறாரு. இதை பையன்கிட்ட கொடுத்துட்டு இது மாதிரி வரும்னு மட்டும் சொல்லுங்கோ, வேற எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி விஷ்ணுமூர்த்தி சொல்கிறாரு. ராமதுரை அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த கேள்வித்தாள் பாலாஜிக்கு கொடுக்கப்படுது. அந்த கேள்வித்தாளில் விடைகள் எல்லாமே குறித்து வைக்கப்பட்டிருக்கு. பாலாஜி அதை வாங்கிட்டு போய் இந்த வருஷம் ரொம்ப ஹானஸ்ட்டாக முயற்சி பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த கொஷின் பேப்பரோட மேற்கொண்டு சில விதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ராமதுரை திரும்ப திரும்ப கேட்குறாரு, அந்த கொஷின் பேப்பரை முழுசாக பார்த்துட்டேல, நல்லா படிச்சுட்டேல அப்படின்னு கேட்குறாரு. படிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு பாலாஜியும் சொல்கிறான். புதன்கிழமை பரீட்சை. பாலாஜி எழுதிட்டு வரான். புதன்கிழமை முழுக்க இவருக்கு ஆஃபீஸில் வேலை இருந்ததுனால ஒன்றும் கேட்க முடியல. சாயங்காலம் வீட்டுக்கு வந்து கேட்குறாரு தான் மனைவி கிட்ட. வந்து மாடியில் படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க. பரீட்சை எப்படி எழுதியிருக்கான் அப்படின்னு கேட்குறாரு ராமதுரை. அவனையே கேளுங்க, பரீட்சை எழுத போயிட்டு சீக்கிரமே வந்துட்டான். எப்படிடா எழுதுனன்னு கேட்டதுக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டான். ராமதுரை தம் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு, முதலையே விடைகள்லாம் தெரிஞ்சதுனால ரொம்ப சீக்கிரமே எழுதிட்டு வந்திருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ராமதுரைக்கு மனசுக்குள்ளே ரொம்ப உவகையாக இருக்குது. அவர் நினச்சிக்கிறாரு, ஹிந்துவில் மேட்ரிமோனியல் போடலாம். நான் பரத்வாஜா, மேட்ச் ஃபார் ஹேண்ட்ஸம் பாய், ஏஜ் 27, எம்ப்ளாய்டு இன் ப்ரீமியர் பப்ளிக், இப்படியெல்லாம் அவரோட கற்பனைகள் ஓடுது. பாலாஜி ஒரு 6 மணி போல் தூங்கி எந்திரிச்சு கீழே வரான். என்ன பாலாஜி, எப்படி இருந்தது பேப்பர்? அவர் எதிரே போய் உட்காரான். அப்பா, ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். அந்த பேப்பர் மாடல் பேப்பர் இல்லை, அதே பேப்பர் அன்னைக்கு அந்த ஆள் கொண்டு வந்து கொடுத்தாரே அதே பேப்பர். ஒரு கேள்வி கூட தவறாமல் 100 கேள்வியும் அதே தான் வந்தது. அப்படியா, தட்ஸ் லக்கி. நீ எழுதிட்டியோ இல்லையோ அப்படின்னு ராமதுரை கேட்குறாரு. இல்லைப்பா, நான் எழுதாமல் வந்துட்டேன். அதிர்ந்து போய் என்னது என்றார். ஆமாப்பா, வெறும் தாளை கொடுத்துட்டு எழுந்து வந்துட்டேன். என்னடா சொல்கிற பைத்தியக்காரா, ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு ராமதுரை. பாலாஜி சொல்கிறான், எனக்கு என்னமோ இது நியாயம் இல்லைன்னு பட்டதுப்பா. 10,000 பேர் எழுதுகிறாங்க, ஒழுங்காக நேர்வழியில் மாஞ்சி எழுதுகிறாங்க. நான் மட்டும் திருடப்பட்ட லீக்கான பேப்பரை வச்சு எழுதுறது இட்ஸ் நாட் ஃபேர். அப்பா, நீங்கள் அன்றைக்கி பேசின்னு இருந்ததை கவனித்தப்போ அந்த ஆளுக்கு ஏதோ காரியம் செய்கிறதுக்கு லஞ்சம் மாதிரி தான் இந்த பேப்பரோ அப்படின்னு எனக்கு தோணிடுத்துப்பா. எனக்கு பிடிக்கலப்பா. என்னடா பிடிக்கல அப்படின்னு ராமதுரை கேட்குறாரு. அப்பா, நீங்கள் எவ்வளோ சுத்தமானவர்னு எனக்கு தெரியும்ப்பா. எனக்காக நீங்கள் உங்களை கரப்படுத்திக்கிறத நான் விரும்பலை. அப்புறம் இந்த மாதிரி பரீட்சையெல்லாம் சொந்த முயற்சியில் தான் பாஸ் பண்ண விரும்புகிறேன். உங்களை சார்ந்து இருந்தது போதும்ப்பா எனக்கு அப்படின்னு பாலாஜி சொல்கிறான். மகாலட்சுமிக்கு ஒரே கோபம். இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை பெற்று வச்சுருக்கமே, அவனை அடிங்கலேன், முதுகிலேயே ஆத்திரந்தீர அடிங்கலேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமதுரை எழுந்திருச்சு பாலாஜி கிட்ட போகிறாரு. போய் அப்படியே அவனை கட்டி பிடிச்சுக்கிறாரு. இத்துடன் இந்த கதை நிறைவு பெறுகிறது. எத்துணை இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு எளிய மனிதனின் நியாய உணர்ச்சி அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் இந்த கதை மிக சிறப்பானது. இப்படிப்பட்ட ஒரு அழகான படைப்பை கொடுத்த ஐயா சுஜாதா அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு அழகான படைப்புடன் சந்திக்கலாம்.